ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.1 உள்ள இன்றைக்கு 5ஆம் சமன் பார்ப்போம்ப்பா. பின்வருவனவற்றை பெருக்குக. இதில் நமக்கு கீழே 4 சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றா எடுத்து பெருக்குவோம். ஃபஸ்ட்டு சம் 2/3 பெருக்கல் 6 கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ இது பின்னமாக இருக்குது, இங்கே இது முழு எண் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 6ங்கிறது என்ன ஆகுதுன்னா தொகுதி. சரியாப்பா, இதை கொடுத்த பின்னத்தை அப்படியே 2/3 எழுதிக்கலாம். இங்கே 6 அது தொகுதி பை 1 அப்படி இருக்குன்னு அர்த்தம். சரியாப்பா, ஏன்னா நம்ம பெருக்கல்ல தொகுதியும் பெருக்கும், பகுதியும் பெருக்கும். இப்போ அடிக்க முடிஞ்சால் வாய்ப்பாடு சொல்லியும் பகுதியும் அடிச்சுக்கலாம். சரியாப்பா, அதே மாதிரி மேலங்கிலையும் அடிச்சுக்கலாம், இந்த சைடு மேலங்கிலையும் குறுக்காலையும் அடிச்சுக்கலாம். சரியா, இப்போ 2 3 நமக்கு வாய்ப்பாடு சொல்ல முடியாது. இப்போ 3 6 சொல்லி அடிச்சுக்கலாமா? 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 ஈர் 3 6. ஓகேவா, இப்போ கீழே நமக்கு பகுதியில் எந்த நம்பரும் இல்லை, வெறும் 1 தான் இருக்குது. 1 தான் வரும். இப்போ மேலே தொகுதியும் பெருக்கிக்கலாமா? 2 பெருக்குன்னா நமக்கு என்னடா கிடைச்சிக்குது? 2 4. 1 பெருக்கி போட்டால் 1 தான், அது அப்படியே போடாட்டா 1 தான். ஏன்னா 4/1ங்கிறதே 4 தான் நமக்கு ஆன்சர். சரியாப்பா, இப்போ அடுத்த சம் இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இது என்னமா மாற்றணும்? தகா பின்னமாக மாற்றணும். 8 1/3. அப்போ நான் என்ன பண்ணுவோம்? பகுதியையும் முழு எண்ணையும் பெருக்கும். M3 24. 24 தொகுதி 1 கூட்டினா 25. 25/3 இங்கே பெருக்கல். இந்த 5ங்கிறது என்னப்பா? தொகுதி. அப்போனா இங்கே 5, இதை நம்ம பின்னமாக எழுதி வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? இந்த 5ஐயும் 25 அடிக்கணும் நமக்கு தோணிச்சிடும். ஏன்னா இப்படி போட்டுட்டோம்னா இது தொகுதி, இது பகுதி அப்படின்ட்டு நமக்கு ஈஸியாக பிரித்து பார்த்துலாம். சரியாப்பா, இப்போ நம்ம இதை வாய்ப்பாடு சொல்லி அடிக்கிறாப்படி இருக்கா பாருங்கள். 25 3 அடிக்க முடியாது, 3 5 சொல்லி வாய்ப்பாடு சொல்லி அடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம பெருக்கி போட்டுற போகிறோம். சரியாடாமா, அப்போ நான் 25 5ஐயும் பெருக்குனா நமக்கு என்னம்மா கிடைக்கும்? 125. 125/3. சரியாப்பா, இப்போ அடுத்து இது நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிடலாம்டா. ஏன்னா பாருங்கள், 125 இது ஒரு தகா பின்னமாக இருந்துச்சு, நம்ம கலப்பு பின்னமாக கொண்டு வந்துடலாம். 125 உள்ளே போட்டு 3 எப்படி சொல்லுங்கள்? 4 3 12. அடுத்து 5 கீழே இருக்குவோம். 1 3 கழிச்சா 2 மீதி 2. சரியாப்பா, இப்போ எப்படி எழுதுவோம்? ஈவு 41 மீதி 2 பை வகுக்கும் எண் 3. சரியாப்பா, அப்புறம் இதனுடைய பெருக்கல் ஆன்சர் நமக்கு 41 2/3. அடுத்து 3ஆம் கணக்குப்பா. 3/8 பெருக்கல் 4/5. அடுத்து சம்னா 3/8 பெருக்கல் 4/5. இப்போ இதுக்கு பாருங்கள், நமக்கு இங்கே தொகுதி 3ஆம் வாய்ப்பாடு வச்சு இங்கே அடிக்க முடியுமா பார்த்தா இல்லை. அடுத்து இங்கே இருக்கிற 5 அடிக்க வாய்ப்பாடு சொல்ல முடியாது. அப்போ நான் இதுக்கு எடுத்து இங்கே இருக்கிற தொகுதியில் 4 பாருங்கள், 4 இங்கே 8. அப்போ நான் 4ஆம் வாய்ப்பாடில் 8 வரும்லப்பா. அப்போ நான் 4ஆம் வாய்ப்பாட 4 நான் இங்கே எழுதிக்கிறேன்டா. 3/8 பெருக்கல் 4/5. சரியாப்பா, இது 1 4 ஈர் 8. அடுத்து 5 2 இருக்குது. சரியாப்பா, இங்கே மேலே எதுவும் நமக்கு 3 வாய்ப்பாடு தான் இருக்குது. அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே பெருக்கி போட்டுருவோம். தொகுதியும் பெருக்குங்க. 1 3 பை I2 10. அப்புறம் இது 2 நம்ம பெருக்குன நம்மளுடைய ஆன்சர் 3/10. அடுத்த சம்பா இங்கேயும் 3 5/7 பெருக்கல் 1/13 ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றி அடிக்கலாம். பாருங்கள், வேலை 21 கூட 5 கூட்டினா 26. 26/7 பெருக்கல் 13 13 11 1 11 13ஐயும் 1 கூட்டினா என்னப்பா வருது? 14. 14/13. சரிம்மா, இங்கே நமக்கு மேலே 26 14 இருக்குது, கீழே 7 13 இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் 7ஆம் வாய்ப்பாடு வச்சு 26 அடிக்க முடியுதா பாருங்கள்? முடியாது. அப்போ நீங்கள் 14 7 மடங்காக இருக்காடா. அப்போ நான் 1 7 ஈரேலா 14. சரியாப்பா, அடுத்து இங்கே 13 13 1 13 13 ஈர் 13 26 அடிச்சிடலாமாப்பா. 1 13 13 ஈர் 13 26. இப்போ கீழே நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ நீ வேறு நம்பர்ஸ் இல்லை. அப்போ நீ மேலே இருக்க தொகுதி பெருக்கலாமாப்பா. 2 4
பை ஓரொன் 1. இது நம்ம பின்னமாக இருந்து முழுமையாதுன்னா முழு எண் 4 கிடைக்கும். சரியாப்பா? ஓகே, தேங்க்யூ.